ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அதிகாலை ஜெபத்திலே 250வது நாளிலே கூடுகையிலே பங்கேற்று உங்கள் மத்தியில வார்த்தைகளை கொண்டு வருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே இந்த கூடுகை, இந்த அதிகாலை ஜெபம் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதில் எந்த அளவும் சந்தேகமில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை வேலையில நிரப்பி பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி தாங்கி நடத்தி வருகிறார். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி. ஆகவே இந்த அதிகாலையில் அந்த சமூக தேடுவது என்பது எத்தனை பாக்கியம், எத்தனை இன்பமானது. பிரியமானவர்களே, இந்த அதிகாலை ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் பல சூழ்நிலை மத்தியில இரவு நேரங்களே நீங்கள் கண் விழித்து நீங்கள் ஜெபிப்பது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இல்லை எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது நாம் ஆராதிக்கும் தேவன் நிச்சயமாக உங்கள் தலையை உயர்த்துவார், உங்கள் கொம்பை உயர்த்துவார், உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல எப்பொழுதுமே தங்கி இருக்கும். கர்த்தர் உங்கள் ஆயுஷ்நாட்களை கூட்டி கொடுப்பார். எதிர்பார்த்துக்கிற காரியங்களை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். ஒரு இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார், ஒரு மனமகிழ்ச்சியை தருவார், ஒரு இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதது. தாமதித்தாலும் நாம் பொறுமையோடு காத்திருக்கும் போது ஏற்ற வேளையிலே கர்த்தர் நம் கொம்பை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உங்கள் விளக்கை ஏற்றுவார். விளக்கு ஒருபோதும் அணைந்து போவதில்லை. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், உங்களை காப்பாற்றுவார், நடத்துவார், ஏந்துவார், சுமப்பார், தப்பிக்க பண்ணுவார். எல்லாமே அவர் செய்து முடிக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, இந்த தெய்வம் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உண்மை உள்ள தெய்வம், மரண பரியந்தம் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். வாழ்க்கையிலே உறவுகள் வருவார்கள், நண்பர்கள் வருவார்கள், செல்வார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த பூமியிலே நம் வாழ்நாளெல்லாம் கூட இருந்து நம்மை வழி நடத்தி பாதுகாத்து நித்திய ஜீவனுக்குள் நடத்தி நம்மோடு கடைசி வரைக்கும் வருகின்ற ஒரே உறவு இயேசு என்ற உறவு. அந்த இயேசு நாதரை ஒரு நாள் விட்டு விடாதீர்கள். வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், வியாகுலங்கள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம். எல்லா சூழல் மத்தியிலும் ஒரு நங்கூரமாக இயேசு கிறிஸ்து இந்த வாழ்க்கை என்ற படகு மூழ்கி விடாதபடிக்கு தாங்கி பிடிக்க வல்லவராய் இருக்கிறார். தளர்ந்து போகின்ற முழங்கால்களை நிமிர பண்ணுகிற தேவன் அவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் உங்கள் மேல நினைவாக இருக்கிறார். அவருடைய கண்கள் இரக்கமுள்ள கண்கள், மனதொருக்கமுள்ள கண்கள், தயவுள்ள கண்கள், மன்னிக்கிறவர், மறக்கிறவர். ஒருபோதும் உங்களை எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் உங்களுக்கு தகப்பனாக இருப்பார். ஒரு உலக தகப்பனே உங்க மேல கரிசனையாக இருந்து உங்க மேல அன்பு கூர்ந்து உங்களுக்கு எல்லாமே செய்து கொடுக்கிறது போது இந்த பரம தகப்பன் செய்வது நிச்சயம் அல்லவா? ஆகவே விசுவாசத்தோடு இருங்கள். தினமும் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். தூக்கத்தை தியாகம் செய்து அதிகாலையில விழித்திருந்து ஆயத்தமாகி ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்திலே பங்கெடுங்கள். வருகிற நாட்களிலே உங்கள் சொந்த கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்கள் வாழ்வை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நன்மை உங்களை தேடி வரும். பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கும், தடைகள் விலகும், அற்புதம் நடக்கும். உங்க மேல வல்லமை இருக்கும். புறஜாதி மக்கள் கண்டு வியப்படைவார்கள், ஆச்சரியப்படுவார்கள். அப்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே தொடர்ச்சியாக வார்த்தை மூலமாக உங்களோடு பேசுவாராக. இந்த நாள் தியானத்திற்காக தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நான் வாசிக்கின்றேன், கவனியுங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டானாம். பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டிலே இருக்கும் போது இந்த தானியேல் 1ஆம் அதிகாரத்தை நிதானமாக வாசித்து பாருங்கள். அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது ஆண்டவர் நேபுகாத் நேச்சாருடைய கரத்திலே ஜனங்கள் ஒப்பு கொடுக்கிறார். முதல் வசனம் சொல்லுகிற, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது கவனிக்கணும், ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆன ஒரு காரியத்துல சிலரை அடிமையாக கைது பண்ணி கொண்டு வந்தாங்க. குறிப்பா ராஜ வம்சத்தை சார்ந்தவர்களும் பிரபுக்கள் வம்சத்தை சார்ந்தவர்களும் நல்ல திடகாத்திரமான அறிவினை தேறினவர்கள் வேற சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் சொல்லி கொஞ்சம் பேரை கொண்டு வந்தாங்க. கைது பண்ணி அடிமையா கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ராஜா ஒரு உத்தரவு போடுறான், அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் வாசையும் கற்றுக் கொடுக்கும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். மேலும் ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். இப்ப பாத்தீங்கன்னா அவர்கள் பெயரும் மாற்றி வைக்கப்படுகிறது. பிரதானியின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேசாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிசாவேலுக்கு மேசாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறுபெயரிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர்கள் வருத்தத்தோடு வந்திருப்பாங்க அந்த யூத தேசத்தை விட்டு பாபிலோனுக்கு. ஆனா இங்கே இவர்கள் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளா இருந்ததுனால, விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருந்தபடியினாலே கர்த்தர் பாருங்க, அந்நிய தேசத்துல கூட கர்த்தர் அங்கே தயவு உண்டாக்குகிறார். எத்தனையோ இஸ்ரவேல் வாலிபர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட இவர்கள் ராஜ சமூகத்துல என்றார்களாம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று சொன்னால், விசுவாசம் உள்ளவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நிற்கின்ற ஸ்தானம் ராஜ சமூகம். நடு ரோட்ல தேவன் ஒருபோதும் நிறுத்த மாட்டார், கையேந்தி நிற்க விடமாட்டார். உங்களுடைய அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மாற்றுவார். இன்றைக்கு ஒருவேளை நீங்க தரித்திரத்துல இருக்கலாம், நெருக்கத்துல இருக்கலாம், பாடுகளோடு இருக்கலாம், நிந்தையோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம், வியாகுலத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு உங்க வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்க ஜெபிக்கும் போது, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக உங்க வழியை ஒப்பு கொடுக்கும் போது, நீங்கள் நிற்கிற இடம் தேவ சமூகம், அடுத்து ராஜ சமூகம். அப்படிப்பட்ட உன்னத நிலைமையை, உன்னத ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். ஆனா நீங்கள் நானும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். பாருங்க, ராஜா 3 வருஷம் இவர்களுக்கு அரண்மனை சாப்பாட்டை கொடுத்து இவர்களை பராமரிக்க வேண்டும் சொல்லி உத்தரவு போடுகிறான். ஆனால் இங்கே தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கின்றான். என்ன தீர்மானம் பாருங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு, அது மாத்திரமல்ல தன்னை தீட்டுப்படுத்தபடிக்கு பிரதானிகள் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான் சொல்லப்பட்டு. பிரியமானவர்களே, நீங்க அநேக நேரத்தில் தீர்மானம் எடுக்கணும். குறிப்பா ஒவ்வொரு வருஷமும் முதல் தேதியிலே, புத்தாண்டு தினத்திலே தேவ சமூகத்திலே பரவசமாக தீர்மானங்களை எடுக்கிறோம், பொருத்தனைகளை செய்கிறோம். ஆண்டவரே, நான் இந்த வருஷத்துல தினமும் 1 மணி நேரம் ஜெபம் செய்வேன், வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு போவேன், வாரம் ஒருவேளை உபவாசம் எடுப்பேன், நான் இனி பிரியமா நடந்துக்குவேன், இனி நான் பொய் பேச மாட்டேன், இனி நான் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல ஈடுபட மாட்டேன். இப்படியெல்லாம் தீர்மானம் எடுக்கிறோம். ஆனா கொஞ்ச நாட்கள் ஜெபிப்போம். நாட்கள் செல்ல செல்ல உள்ளம் சோர்ந்து போய் விடுகிறது, சரீரம் சோர்ந்து போய் விடுகிறது. உலக கவலைகளினாலும் லௌகீக காரியத்தினாலும் உலகத்தின் ஈர்ப்புகளினாலும் நாம் தேவ சமூகத்தில் இருக்க தவறி விடுகிறோம்.
தீர்மானத்திலே உறுதியாக நிற்க முடிவதில்லை. நம்முடைய இயலாமையை, நம்முடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறோம். நான் ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிக்க முடியல. அதிகாலையில் எழுந்திருக்க விரும்புகிறேன், ஆனா அதிகாலையில் எழுந்திருக்க முடியல. நான் உபவாசம் எடுக்க விரும்புகிறேன், ஆனா உபவாசம் இருக்க என்னால முடியல. இப்படி முடியல சொல்லி நம்முடைய இயலாமையை வெளிப்படுத்தி ரொம்ப சுலபமாக தப்பித்துக் கொள்ள பார்க்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை கடினமாக இருந்தாலும் நீங்க தீர்மானத்திலே உறுதியா நிற்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்கள், இங்க தானியேல் அந்த ராஜ உணவை நிராகரிப்பதை பார்க்கிறோம். ஒருவேளை அல்ல, 3 வருஷ காலம் அவன் அந்த நாட்டில் இருந்திருந்தா கூட இப்படிப்பட்ட ஆகாரம் கிடைத்திருக்காது. இஸ்ரவேல் தேசம் இருந்திருந்தா கூட இப்படிப்பட்ட ஆகாரம் கிடைத்திருக்காது. ராஜ உணவு என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும். எவ்வளவு விருப்பமான உணவுகள் அங்கே தயாரித்திருப்பார்கள். நன்றாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரியும், ஜெபிக்கிறவனுக்கு தெரியும், எது தனக்கு உகந்தது, எது தனக்கு விருப்பம் இல்லாதது, எது தேவனை பிரியப்படுத்தும், எது தேவனை பிரியப்படுத்தாதது என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கே அவனுக்கு தெரியும், இது சாப்பிட்டா நிச்சயமாக இது என்னை பின்னோக்கி செல்லும், தேவனிடத்தில் கிட்டி சேர்க்க வைக்காது, நான் மேன்மை இழந்து போவேன், என்னுடைய செபஜீவியம் பாதிக்கப்படும், இந்த உணவு எனக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்லி ஒரு தியாகம் செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆனா நம்மால ஒருவேளை உணவை தியாகம் பண்ண முடியல, ஒருவேளை உபவாசம் எடுக்க முடியல, 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க முடியல, ஒரு மணி நேரம் வேதத்தை தியானிக்க முடியல. எத்தனையோ சாக்கு போக்குகள். உடம்பு முடியல, வேலையில கஷ்டம், வேலையில நெருக்கம், குடும்ப சூழ்நிலை, சரீரத்துல பலவீனம், எத்தனையோ சாக்கு போக்குகள். எனக்கு அன்பானவர்களே, சாக்கு போக்குகளை மனிதன் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளுவான், ஆனால் பரலோக தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சுறுசுறுப்பு உள்ளவருடைய கரங்கள் தான் செல்வத்தை சேர்க்கும். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி. நாம் தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறோமா? என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறோம்? கர்த்தருக்காக எதை செய்து விட்டோம்? என்ன பெருசா தியாகம் பண்ணிட்டோம்? நாம் மாத்தட்டி கொள்ள, பெருமை பாராட்டி கொள்ள ஒன்றுமே இல்லை. ஒரு தியாகமும் பெருசா செய்யல. ஆனா கர்த்தரிடத்துல பல கேள்விகள் கேட்கும். ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? என் வாழ்க்கையில ஏன் உயர்வு இல்லை? என் வாழ்க்கையில ஏன் செழிப்பு இல்லை? ஏன் என் வாழ்க்கையில தரித்திரம், இன்னும் கடன் பிரச்சனை, இன்னும் வாடகை வீட்டுல வசிக்கிற, இன்னும் பற்றாக்குறை, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, தேவையில சந்திக்க முடியல, விருப்பமான காரியத்தை செயல்படுத்த முடியல, விருப்பமான பொருளை வாங்கி கொள்ள முடியல, ஏதோ ஒரு அங்கலாய்ப்பு, ஏதோ ஒரு நெருக்கம். ஏன் 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 இதுதான் வாழ்க்கையில. ஆனால் கர்த்தருக்காக நாம் எதை செய்து விட்டோம்? கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிற நீங்கள் விதைக்காமலேயே அறுவடை எதிர்பார்க்க முடியுமா? எந்த ஒரு தியாகமும் செய்யாமல் எதை எதிர்பார்க்க முடியும்? அப்படி இருக்க கூட கிருபையாக கர்த்தர் நடத்தி வருகிறாரு, அதற்கு நன்றி சொல்ல வேண்டாமா? உங்க சாப்பாட்டு குறை வச்சுட்டாரா? உடுத்துவதற்கு குறை வச்சுட்டாரா? தங்குவதற்கு இடம் இல்லாம வைத்து விட்டாரா? உலகத்தை பாருங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள். நல்ல ஆகாரம் இல்லாமல், தங்க இடம் இல்லாமல், உடுத்த நல்ல வஸ்திரம் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, விசாரிப்பார் இல்லாத ஒரு சூழ்நிலை, கவனிப்பார் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் உங்க மேல இரக்கம் உள்ளவராய், கிருபை உள்ளவராய் இருந்து எவ்வளவு அற்புதமாய் நடத்தி வருகிறார். நம்ம பார்த்து இஸ்ரவேல் போல முறுமுறுத்து கொண்டுதான் இருக்கிறோம், எதிலுமே திருப்தி அடைகிறது இல்லை. ஆனால் தானியேல் ராஜ உணவை நிராகரிக்கிறான், ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நமக்கு தெரியும் இது கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல், ஆனா நம்ம விட முடியல. ஆனா விட வேண்டும். உங்க வாழ்க்கையில உயர்வு வேணும்னா, உங்க வாழ்க்கையில செழிப்பு வேணும்னா, உங்க ஊழியம் ஆஸ்வதிக்கப்படணும்னா, உங்க ஜெபம் கேட்கப்படணும்னா, உங்களுடைய வார்த்தைகள் கிரியை நடக்கணும்னா, நிச்சயமாக தியாகம் என்பது மிக முக்கியம். இவன் தீர்மானம் எடுத்த உடனே பாருங்க, கர்த்தர் செய்கிற காரியம். அவன் வேண்டிக் கொள்ளுகிறான் பிரதானி தகடத்துல, எனக்கு ராஜ உணவு வேண்டாம், எனக்கு மரக்கறிகளை கொடுங்கன்னு சொல்லி. ஆனா அவன் கேட்ட உடனே பாருங்க, தேவன்
தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஆம்பரியமானவரே, நீ தீர்மானம் எடுத்து பாருங்க. எடுத்த உடனே கத்த தயவு உண்டாக்குவார். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பது என்பது கடினமான ஒரு காரியம்தான். அந்த நேரத்துல தான் தூக்கம் வரும், அரண்டு புரண்டு கொண்டே இருப்போம், எழுந்திருக்க மனசு வராது. ஆனா நீங்க தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா, எப்படியாவது ஆண்டவரே என்னை ஒரு 4:30 மணிக்கு எழுப்பி விட்டுடுங்க, ஒரு 5 மணிக்காக எழுப்பி விட்டுடுங்க, நான் எழுந்திருந்து ஜெபிக்க விரும்புறேன், அதிகாலையில உங்களுடைய முகத்தை தேட விரும்புறேன் ஆண்டவரே. நீங்க தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவரே நித்திரையை கலைத்து உங்களை எழும்ப பண்ணுவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை உற்சாகப்படுத்துவார். உற்சாகத்தின் ஆவியானவர் பிரியமானவரே. உடனே அந்த அதிகாரி கண்கள்ல தயவு கிடைக்க பண்றாரு. அப்ப சொல்றான், பிரதானி தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்க ராஜாவாக என் ஆண்டவருக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு 10 வாலிபரின் முகத்தை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவர்களா காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றான். அவன் பயப்படுறான். இந்த சாத்ரா மேசா ஆபேத்நேகோ தானியேல் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எங்கள் மரக்கறிகளை கொடுங்க, வெஜிடேரியன் போதும், நான்வெஜ் வேண்டாம். ஆனா அவன் சொல்றான், ராஜ கட்டளை இப்படி இருக்கிறதே, ஒருவேளை ராஜா தெரிஞ்சா அவர் என்னை சிறைச்சேதம் பண்ணி விடுவாரு. சொன்ன போது அவன் சொல்றான் பாருங்க, 10 நாள் வரைக்கும் புசிக்க மரக்கறிகளையும் பருப்பு போன்ற வகைகளை கொடுத்து சோதித்து பாரும், பின்பு ராஜ உணவை சாப்பிட்டவர்களையும் எங்களையும் ஒத்து பாரும், நாங்கள் எப்படி இருக்கோம் என்று சொல்லி பிறகு உன் விருப்பத்தைப்படி செய்யும் சொல்லி வேண்டிக் கொள்கிறார்கள். அதே போல பாருங்க, அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவன் விசாரிப்புக்கான வைக்கப்பட்ட பெல்சார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபடி முகங்களை ஒத்து பாரும், பின்பு நீ காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்சார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவரை கொடுத்தார். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். பிரியமானவரே, பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருக்காக ஒரு தியாகத்தை செய்வீர்கள் சொன்னா கர்த்தர் சும்மா இருப்பாரா? ஐயோ, என் புள்ள தூங்குற புள்ள, படுத்தா 7 மணிக்கு எழுந்திருப்பா, ஆனா எனக்காக 4:30 மணிக்கே எழுந்திரிச்சிடறா, 5 மணிக்கே தம்பி எழுந்திரிச்சிடறான்னு சொல்லிட்டு கர்த்தர் அதை பார்த்து சும்மா இருப்பாரா? உங்களுக்கு ஆஸ்வதிக்க செய்வார் அல்லவா? ஆஸ்வாதத்தை கொடுக்காமல் இருப்பாரா? இங்க பாருங்க, அவர்களுக்கு கிடைக்கின்ற மேன்மையை பாருங்க. அவர்கள் முடிவு எடுத்து அதில் தைரியமா இருந்தாங்க, விசுவாசமா இருந்தாங்க, நம்பிக்கையா இருந்தாங்க, கர்த்தருக்காக தியாகம் பண்ணினாங்க. நம்ம என்ன தியாகம் செஞ்சிட்டோம்? சின்ன சின்ன காரியத்துக்கு எல்லாம் பெருமை பாராட்டிக்கிறோம். நான் இப்படி பண்ணிட்டேன், அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன், பெருசா ஒண்ணும் சாதிச்சு இல்லைங்களே. ஆனா தானியேலை பாருங்க, ஏற்கனவே ஒடுக்கப்பட்டார்கள், கைவிடப்பட்ட நிலைமை, சொந்த நாட்டை விட்டு வந்திருக்கிறார்கள், அடிமையா வந்திருக்கிறாங்க, உறவுகளை விட்டு வந்திருக்கிறாங்க, நண்பர்களை விட்டு வந்திருக்கிறாங்க, புதிய தேசம், புதிய பாஷை, எல்லாம் புதியது. ஆனா அந்த இடத்துல அவள் தீர்மானம் எடுத்து உறுதியா இருந்ததுனால, கர்த்தருக்காக தேவனுக்காக தியாகம் செஞ்சதுனால கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் பாருங்க. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கற்றுக் கொடுத்தாராம். தானியேலையோ சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். பிரியமானவர்களே, நீங்கள் அதிகாலையில எழும்புவது, ஜெபிப்பது, ஆராதிப்பது, தேவனை தேடுவது, வேத வசனத்தை தியானிப்பது என்பது ஒரு தியாகம் தான். நீங்கள் அதை செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார், உங்கள் தலையை உயர்த்துவார். எப்படி தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினாரோ, அதுபோல கர்த்தர் கண்களை திறப்பார், வெளிப்பாடுகளை கொடுப்பார், தரிசனங்களை கொடுப்பார்.
தீர்க்க தரிசன வரத்தை கொடுப்பார். இன்னும் அநேக வரங்களை கொடுப்பார். கர்த்தரை கனப்படுத்துவார், கர்த்தரை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய வல்லமை உங்க மூலமா வெளிப்படும். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன் சொல்லி. நீங்கள் அவருக்காக தியாகம் செய்து விட்டால் அவர் சும்மா இருப்பாரா? அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கவே ஆஸ்வதிப்பார். அது மாத்திரமல்ல, அந்த நாட்கள் முடிந்த பின்பு ராஜ சமூகத்திலே நிறுத்தப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லோருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தியாகம் செய்யும் போது, நீங்க ஜெபிக்கிற பிள்ளையாக இருந்தா, வேத வாசிக்கிற பிள்ளையா இருந்தா, உபவாசிக்கிற பிள்ளையா இருந்தா, ஆராதனை செய்கிற பிள்ளையா இருந்தா, கர்த்தருக்கு பயப்படுகிற மகனாக இருந்தால் நீங்கள் தேவ சமூகத்தில் மாத்திரமல்ல ராஜ சமூகத்தில் நிற்பீர்கள். அதிகாரி கண்கள் முன்பதாக தயவு கிடைக்க பண்ணுவார். உடைய தலை உயர்த்தப்படும், கொம்பு உயர்த்தப்படும். காண்டா மிருகத்து ஒப்பான பெலனை கொடுப்பார். ஐஸ்நாக்களை கூட்டி கொடுப்பார். நீங்கள் செல்கிற இடமெல்லாம் அதை கூட இருப்பார். தேவதூதனை முன்பதாக அனுப்புவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி இருக்கும், சரசம் தங்கி இருக்கும். செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். சமாதானம் பெரிதாக இருக்கும். கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார், பலப்படுத்துவார், உயர்த்துவார். தேவன் அப்படிப்பட்ட நல்ல தேவனாக இருக்கிறார். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவரை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டானோ. ஆம் பிரியமானவர்களே, நம் கண்களை மூடுவோமா, ஜெபம் செய்வோமா. இன்னைக்கு தானியேல் ஒரு தீர்மானத்தை எடுத்தான். அந்த தீர்மானத்திலே உறுதியா இருந்தான். கர்த்தருக்காக ஒருவேளை போஜனம் அல்ல, 3 வருஷ காலம் ராஜ சாப்பாட்டை அவன் தியாகம் செய்தான். ஆனால் வேதத்திலே சிலரை பார்க்கிறோம். ஏசா அவன் வேட்டையாடி களைப்பாய் வந்த போது தன் சகோதரன் யாக்கோபு ஒரு கூளை காய்த்து கொண்டு இருக்கிறான். பசிய நிமித்தமாக, நீ காய்க்கின்ற அந்த கூழிலே கொஞ்சம் எனக்கு கொடுப்பாயா என்று கேட்ட போது அந்த சொந்த சகோதரனுக்கு யாக்கோபால ஒரு கப்பு கூழ கூட கொடுக்க முடியல. அவன் பிரியாணி சமைக்கலங்க, சாதாரணமாக ஒரு பயிற்றங்கோலை காய்த்து கொண்டு இருக்கான். ஆனா ரொம்ப நயவஞ்சகமாக, நான் அவனுக்கு கொடுக்கணும்னா உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடு என்று சொன்ன போது அவன் பதற்றம் அடைந்தவனாக, ஒரு கூழுக்காக என்னுடைய தேவ ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள பார்க்கிறான்னு சொல்லி அவன் யோசிக்காதபடிக்கு, இதோ நான் சாக போகிறேனே, சிரேஷ்ட புத்திர பாகம் எதற்கு என்று சொல்லி அதை அலட்சியப்படுத்தி விற்று போட்டான். வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை போஜனத்துக்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன சீர்கெட்ட ஏசாவை போல ஒருவனும் இருக்கக்கூடாது என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, பீலியா தீர்க்கதரிசி பீலியா கண்கள் திறக்கப்பட்டவன் உரைப்பது என்னவென்றால் சொல்லி, அப்படியாக தேவனுடைய வல்லமை பெற்றவன், தேவனுடைய வார்த்தையை பெற்றவன், அவன் ஆசீர்வதித்தால் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், சபித்தால் சபிக்கப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு தேவ வல்லமை பெற்ற பீலியா பொருளாசைக்கு இடம் கொடுத்தான். தியாகம் செய்ய முடியல அவனால, பொருட்கள் மேல் கண்களை பறக்க விட்டதனால. பீலியாவுடைய வழிகளை கற்றுக்கொள்ளாதே என்று வேதம் சொல்லுகிறது. தேவஸ்தம்பை தள்ளப்பட்டான். அதே போல எலிசாவுடைய வாழ்க்கையை பாருங்க, மிகப்பெரிய அற்புதங்களை அடையாளங்களை பண்ணுகிறவன். சீரிய ராஜா என்னெல்லாம் இஸ்ரேல் ராஜா விரோதமாய் திட்டம் போடுகிறானோ அதெல்லாம் வெளிப்பாடு பெற்று இஸ்ரேல் ராஜா அறிவித்தான். மரித்தோரை உயிரோடு எழுப்பினான். பற்பல அடையாளங்களை அற்புதங்களை செய்தான். ஆனால் அங்கே நாகமான் அவன் மூலமாக அற்புதத்தை பெற்ற போது, காணிக்கை வாங்கிக் கொள்ளும் சொன்ன போது அவன் மறுத்து விட்டான், தட்டி கழித்து விட்டான். அவன் கேயாசு பொய் சொல்லி காணிக்கையை பெற்றுக் கொள்ளுகிறான். அவன் கேட்கிறான், காணிக்கை வாங்குவதற்கு மாடு மாடுகளை வாங்குவதற்கு இது காலமோ? நாகமானை பிடித்த குஷ்ரோகம் உன்னையும் சந்ததியும் பிடிக்கட்டும் சொல்லி அவன் அப்பொழுதே உறைந்த மலையை போல குஷ்ரோகம் கொண்டு தேவ சமூகத்தை தேவமனசை விட்டு விலகி ஓடினான் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை கதை சீர்தூக்கி பார்க்கிறான். இதோ அவன் செய்கைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது சொல்லி கதை சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருக்கான எதை தியாகம் செய்து விட்டோம்? இந்த தானியேலோ ராஜ உணவை தியாகம் செய்தான். விளைவு அந்நிய தேசத்திலே, பாபிலோன் தேசத்திலே உயர்த்தப்பட்டான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே,
நீங்களும் கர்த்தருக்காக ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? எடுங்க, இந்த காலை வேளை எடுங்க. இந்த 250வது நாள் கூடிகை எடுங்க. ஆண்டவரே, நான் இதை தீர்மானமாக எடுக்க விரும்புகிறேன். வாரம் ஒருவேளை உபவாசம் எடுக்க விரும்புறேன். தினமும் ஒரு அதிகாரத்தை வாசிக்க விரும்புறேன். நான் தினமும் நிச்சயமாக அதிகாலை எழுந்து நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. உமக்கு பிரியமா வாழ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லி ஏதோ ஒரு தீர்மானத்தை எடுங்க. கர்த்தர் உதவி செய்வார், ஆவியானவர் உதவி செய்வார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி அவர் நோக்கி பார்ப்போமா? அவர் நோக்கி பார்ப்போமா? அவர் நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, பிரகாசம் அடைந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. ஓ ஆண்டவரே, இந்த அதிகால வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை விடுதலை. உம்முடைய சமூகத்தில் விடுதலை உண்டு அல்லவா? உம்முடைய சமூகத்தில் ஆசீர்வாதம் உண்டு அல்லவா? உம்முடைய சமூகத்திலே சந்தோஷம் உண்டு அல்லவா ஆண்டவரே? உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழுகனந்தான் எனக்கு தோணுது. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழுகனந்தான் எனக்கு தோணுது. என்னமோ தெரியல, ஒண்ணுமே புரியல. என்னமோ தெரியல, ஒண்ணுமே புரியல. உங்களை விட்டா எங்களுக்கு கதி ஒன்றும் தெரியல. ஒண்ணுமே தெரியல, எதுவுமே புரியல. உங்களை விட்டா எங்களுக்கு கதி ஒன்றும் தெரியல. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழுகனந்தான் எனக்கு தோணுது. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழுகனந்தான் எனக்கு தோணுது. ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ரிபரதரகரதனமரோ ரிகரதரா ரிதினேமரோ ஷபரகரிதனமரகரபோ. Hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். இந்த Hand of God என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரா நான் நெகமியானா என் மேல கர்த்தர்காரோ. எஸ்ரா நான் நெகமியானா என் மேல கர்த்தர்காரோ. எஸ்தர் நான் தேவோரானா என் மேல கர்த்தர்காரோ. கொடுக்குங்காரோ வழி நடத்துங்காரோ, கொடுக்குங்காரோ வழி நடத்துங்காரோ. இந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். சொல்லுங்க, அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரா நான் நெகமியானா என் மேல கர்த்தர்காரோ. எஸ்தர் நான் தேவோரானா என் மேல கர்த்தர்காரோ. கொடுக்குங்காரோ வழி நடத்துங்காரோ, கொடுக்குங்காரோ விலகாத கரோ. அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ள. சொல்லுங்க, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அந்நியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலோ, ஊற்றுகால சமயமல்லோ என் ஆத்மாவில் ஊற்றிடுமே. அந்நியகால அபிஷேகோ சகல ஜனத்தின் மேலோ, ஊற்றுகால சமயமல்லோ என் ஆத்மாவில் ஊற்றிடுமே. தீ போல இறங்கிடுமே,
ರಿಬರಾಗರಿದ ನಾಮರೋ ರಿದಾರಿದರಾದರು ரிகரேதேனே மரலேதரே ஊற்றிடுமே உமல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலேறி வராத நாமருஷபராக ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் தாருமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ரிஷபரதரகதன ஒரிதிரதன மரகரா ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே ரிவரதோ ரிதராதரா. ஓ ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஊற்றி கொண்டு இருப்பதுக்கா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மீதும் அபிஷேகத்தை ஊற்றி கொண்டு இருப்பதுக்கா ஸ்தோத்திரம். நான் ஆவியிலே கணிக்கிறேன். அநேக தேவ பிள்ளைகள் அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு அனல் மூட்டுகிற அக்கினி. எலும்பு மகள் எலும்பு அடக்கிக் கொள்ளாதே. உன் வாயை அடக்கிக் கொள்ளாதே. கத்த புதிய வாசலை வைக்கிறார். புதிய வரங்களை உனக்கு கொடுக்கிறேன் கத்த சொல்லுகிறார். மகளே, நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன். இதோ அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுது பற்றி எரிகிறது. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய மகள். நீ முடங்கி கிடக்காத. எழுந்து நட. கத்தரை ஆர்ப்பரி. உன் வாய், ஓ அந்நிய பாஷை பேசுகிற வாய், உன் வாய் வல்லமை வெளிப்படுத்துகிற வாய். நீ ஓடுகின்ற ஒரு நதி, நீ பாய்கின்ற நதி. நீ முடங்கி கிடக்கிற குளம் அல்ல. ரீபா ராக ரீத நம்ம ரோஷபா ரீத நம்ம ராக்கரபா. உன் மேல ஒரு அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. வல்லம் இறங்கி கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கோ. கத்த மனக்கண்களை திறக்கிறோம். தரிசனத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு தாங்க முடியாத அபிஷேகம், தாங்க முடியாத வல்லம் நிரப்பி கொண்டு இருக்கிறது. உன் மேல தரிசனம், உன் மேல கத்திரி கண்கள் இரக்கத்தின் கண்கள் மேல உண்டு. மகளே, நீ பயப்படாதே. மகனே, நீ பயப்படாதே. நீ எலும்பு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எப்படி தானியேலை உயர்த்தினோ அது போல உன் கொம்பை உயர்த்துவேன். எப்படி எஸ்தரை உயர்த்தினோ, எஸ்தர் ராஜாத்தை உயர்த்தினோ அதே போல நீ இருக்கிற இடத்தில் உயர்த்தப்படுவாய். உன் குடும்பம் கட்டப்படும். நீ வாளாக்காமல் நான் உன்னை தலையாக்குவேன். உன்னை கீழாக்க உன்னை மேலாக்குவேன். என் கரம் உன்னோடு கூட இருக்கு. உன் கரம் உன்னோடு கூட உண்டு. நீ பயப்படாதே. நீ எலும்பு. தூசி உதவிட்டு எலும்பு. நீ முடங்காதே. இதோ என் கரம் உன்னோடு கூட இருந்து என் கரம் உன்னை தூக்கி நடத்தும். உன்னை தூக்கி பிடிக்கும். உன் கொம்பை உயர்த்துவேன். உன் விளக்கு ஒருபோது அணைந்து போவதில்லை. பயப்படாதே. நீ பயப்படுறியோ என் விளக்கு அணைஞ்சிருமோ, என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, நான் தள்ளப்பட்டவளா இருப்பேனோ, என்னை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், ஏது போல அங்கலாய்க்கிற மகளை கத்த சொல்லுகிறார். இவராதை நம்ம ரோஷபரித நம்ம ரக்கரபா. யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னை ஒதுக்க மாட்டேன் மகளை. யார் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன். ஏனென்றா அவன் மேல ஒரு பிரியத்தை வைத்திருக்கிற. நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னோடு உண்டு. என் கரம் உன்னோடு கூட இருக்கும். நான் உன்னை நடத்துவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன். நிச்சயமாக உன் கொம்பை உயர்த்துவேன். உன் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். உன் வாழ்க்கை கட்டப்படும். அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமான மகளாக வைக்கிறேன். நீ பயப்படாதே. தானியேலை உயர்த்தின தேவனாகிய நான் உன்னை நிச்சயமாக உயர்த்துவேன். ஒரு நாள் வரும், நீ ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளையா இருப்ப. தரித்திரம் உன்னை விட்டு விலகுகிறது. வறுமை விலகுகிறது. நெருக்கம் பாடு உன்னை விட்டு விலகுகிறது. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தற்காத்து, உன்னை பாதுகாத்து, நித்தமும் உன்னை நடத்தி உன் கொம்பை உயர்த்துவேன். நீ ஆஸ்வதிக்கப்பட்ட மகளாக இருப்ப. எதை கண்டும் அஞ்சாதே. உன் மேல குற்றம் சாட்டுகிறார்களா, உன் மேல குறை சொல்றாங்களா, உன்னை நிராகரிக்கிறார்களா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எந்த இடத்தில் தலை குனிந்து போக மாட்டாய். நான் உன்னை தலை குனிந்து போக விட மாட்டேன். உன்னை தூக்கி நிலைநிறுத்துவேன். உன் தலையை நிமிர பண்ணுவேன் என்று சொன்னார். நீ எனக்கு பிரியமானவள். நீ என் ரூபவதி. நீ எனக்கு பிரியமானவள். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவரே, தானியேல் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதில் உறுதியா இருந்து உம்மை பிரியப்படுத்தினது போல தேவ பிள்ளைகளும் அநேக தீர்மானங்களிலே உறுதியாக இருக்கக்கூடிய கிருபையை தாருங்க. தானியேலை உயர்த்தினது போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாபிலோன் தேசத்தை உயர்த்தினது போல பிள்ளைகள் இருக்கிற ஸ்தானத்திலே இன்னுமாக ஒரு படி உயர்த்துங்க ஆண்டவரே. மேன்மையாக வைங்க ஆண்டவரே, உயர்வாக வைங்க, செழிப்பாக வைங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். துதிகணம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.